பல சிட்டியில் மசாஜ் சென்டர்னு போர்டு இருக்கும். அவுட் சைடில் நார்மல் பிஸ்னஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சில இடங்களில் இன்சைடில் வேறு கேம் நடக்கும். மணி ட்ராப். அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஹிட்டனாக வாங்கிறது, பிளாக்மெயில் பண்ணுறது, இல்லீகல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி அவேர்னஸுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம் கிளியராக சொல்லிடுறேன். அனைத்து மசாஜ் சென்டருங்களும் ராங் கிடையாது. பல ஜென்யூனான ஸ்பா தெரப்பி சென்டர் இருக்காங்க. இந்த வீடியோவில் சில ஃபேக் அண்டு ஸ்கேம் சென்டர்ஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்பயுமே இதில் ஜென்ரலாக ஆன்லைன் ஆடில் தான் நம்ம ட்ராப் ஆகுவோம். சோஷியல் மீடியாவில், டெலிகிராமில், வாட்ஸ்அப் ஆட்ஸில் ரொம்ப சீப்பான ஆஃபரு, லக்ஸரியான ஃபோட்டோஸ், ப்ரைவேட் ரூம் ஃபோட்டோஸ், லிமிட்டட் டைம் டீல் அப்படின்ட்டு இதில் ஆட் போடுவாங்க. என்ட்ரி ப்ரைஸ் ஒன்றா இருக்கும். நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் வேறு ப்ரைஸாக இருக்கும். ரூம் சார்ஜுன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜுன்னு சொல்லுவாங்க, மெம்பர்ஷிப்னு சொல்லுவாங்க, டேக்ஸுன்னு சொல்லுவாங்க. சடனாக அவங்களோட பில்லு ரைஸ் ஆகிடும். எமோஷ்னலாகவும் டெம்டேஷனாகவும் நிறைய உள்ள அந்த ஸ்டாஃபுங்க ப்ரெஷர் போடுவாங்க. உங்களை இந்த பேக்கேஜையும் ஆட் பண்ணிக்க சொல்லுவாங்க. இதை ஆட் பண்ணால் இது ரொம்ப பெட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இதில் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷல் சர்வீஸ்னு சொல்லுவாங்க, விஐபி ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஹிடன் கேமரா ப்ரைவேசி ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும். சில ஒஸ்ட்டு கேஸில், இல்லீகல் பிளேஸில் உங்களோட ப்ரைவேசிக்கு பயங்கர ரிஸ்க்காக இருக்கும். உங்களை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டிங் ஃபியரும் இருக்கும். அதுக்கப்புறம் அதை வீடியோவை வச்சு உங்களை த்ரெட் பண்ணவும் பண்ணுவாங்க. அதனால தான் தெரியாத இடத்துக்கு கண்டிப்பாக போகக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சரஸ். அதுக்கப்புறம் நீங்கள் கார்டு ஸ்வைப் பண்ணுறப்போ டபுள் பில்லிங் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணுறப்ப குயிக்காக பே பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்ட்ரா மணி எடுக்கிறப்போ அதை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க. ஒருவேளை அப்படி கண்டுக்கிட்டால் கூட அது ஒரு ஃபேக் இன்வாய்ஸை கொடுத்து உங்களை ஏமாற்றிடுவாங்க. நீங்கள் அந்த இடத்த விட்டு காலி பண்ணுற அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறப்போ அவங்க உங்ககிட்ட நிறையா காசு எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உங்களாலையும் அதை தவிர்க்கவே முடியாது. திரும்ப அதை கேட்கவும் முடியாது. சேம் அதே பிளேஸ்க்கு உங்களால் வரவும் முடியாது. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட ஆக்வர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் சில இடத்துல போலீஸ் ரைடு ஃபியர் இருக்கும். சீக்கிரமாக இப்பயே பே பண்ணுங்கள், போலீஸ் வந்துடுவாங்க அப்படின்னு உங்களை ரொம்ப ஃபியர் பண்ணி பே பண்ண வைப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். நீங்கள் இமீடியட்டாக என்ன மணினாலும் பே பண்ணிவிட்டு அந்த இடத்த காலி பண்ணுவீங்க. இதில் ஏன் நிறைய மக்கள் போய் விழுறாங்க அப்படின்னா, அது ஒரு க்யூரியாசிட்டி. என்ன நடக்கும், என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப லோன்லியாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஒரு சீக்ரஸி மைண்ட் செட்டில் இருக்கிற ஆளுங்க இது நிறையா ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப குயிக்கான ப்ளஷர் கிடைக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் மைண்டு இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க ஈஸியாக அதை ஐடென்டிஃபையும் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பர்சனை ஈஸியாக வர வச்சிடவும் செஞ்சுருவாங்க. இதில் இருக்கிற டீப் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பிளேஸில் அவங்க சர்வீஸை சேல் பண்ண மாட்டாங்க. எமோஷன், சீக்ரெட், ஃபியர் இதை தான் அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மைண்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எப்படி சேஃபாக ஸ்டே பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் கூகுள் ரிவ்யூஸை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இடத்துக்கு போகணும். ப்ராப்பர் லைசன்ஸ் இருக்குதா, அந்த மாதிரி சென்டருக்கு நீங்கள் போகணும். ஸோ இந்த ப்ரைஸ் அவங்க ஆட் போடுறது ப்ளஸ் அந்த ப்ரைஸ் கோட் பண்ணுறதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற இடத்துக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக போகணும். ஸோ ரொம்ப ஒரு கவர்ச்சியான விளம்பரத்தை பார்த்து கண்டிப்பாக போயிடாதீங்க. அதே போல் தேவையில்லாமல் உங்களோட ஐடியை கண்டிப்பாக எங்கேயும் ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அதே மாதிரி லொக்கேஷன் ஒரு ப்ராப்பர் லொக்கேஷனுக்கு போகணும். ரொம்ப இன்டீரியரில் இருக்கிற லொக்கேஷனுக்கெல்லாம் போகக்கூடாது. வேளை உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தால் நீங்கள் ஜிம்முக்கு போகலாம், வாக் பண்ணலாம், தெரப்பி ட்ரை பண்ணலாம். ஹாபீஸை நீங்கள்
ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஹாபீஸ் இருக்கோ அதில் இன்வால்வ் ஆகி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி இடத்துல போய் மாட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எடுக்கிற ஒரு சில தவறான இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிற டெசிஷன்னால், நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி எடுக்கிற டெசிஷனால் அதுக்கு என்ன நீங்கள் இழப்பீங்க? உங்களோட மணியை, உங்களோட ரெஸ்பெக்டை, உங்களோட அமைதி இழப்பீங்க, உங்களோட சேஃப்டி இழப்பீங்க. ஸோ அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சீக்ரெட் ப்ளஷரை தேடுற இடத்துல நீங்கள் வந்து காணாமல் போயிடாதீங்க. அதே போல் இது மாதிரி சீக்ரெட் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ரிஸ்க் எடுக்கவும் தயாராக இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் அவேர்னஸ் வீடியோவை நம்ம சேனலில் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.